விழிப்புணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே. இந்த புத்தி கூறு இரும்பு சுவத்தையும் தொலைச்சிக்கிட்டு போயிடும். அதனாலதான் இத உயர்நிலை தியானம்னு சொல்றோம். சைனாவில் இத மோஜோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஜென் குரு அல்லது வெறும் அமர்வு என்ற பெயர்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓசையில்லா ஒளிர்வு காணொளி தொடர். நிகரில்லா நிகழறி நிலை, குளிர்ந்த கூர்நிலை அப்படிங்கிற 2 காணொளி தொடர்களை ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். இந்த நிகழறி நிறைய ஞானத்தை தரதுனால அத நிகரில்லாததுன்னு நான் வர்ணிச்சிருக்கேன். இத விபாசனா அல்லது ஒளி தியானம்னு சொல்லுவாங்க. இந்த ஒளிங்கிறது ஒரு காரியத்தை நாம உத்து நோக்கி அதை ஊடுருவி பார்க்கும்போது கிடைக்கின்றது ஞானத்தை தான் ஒளின்னு சொல்றோம். இத சமஸ்கிருதத்துல பிரக்ஞா என்று சொல்லுவாங்க. இந்த ஒளி பெற்றவங்கெல்லாம் அஞ்ஞானம் நிறைந்த அஞ்ஞான இருள் நிறைந்த இந்த உலகத்துல இந்த பிரக்ஞா என்ற ஞான ஒளியை வச்சுக்கிட்டு தான் வாழ்றாங்க. இன்னொரு பக்கம் குளிர்ந்த கூர்நிலைங்கிறது நம்ம மனசை சாந்தப்படுத்துது, ஒருமுகப்படுத்துது, ஒருங்கிணைக்குது. இத சமதா, சமாதி, புத்தர் பேசிய பாலி மொழியில ஞானா, சமஸ்கிருதத்துல தியானா என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது புத்திய லேச ஒளி போல, சீர் ஒளி போல அப்படியே கூரா வச்சிருக்கும். இந்த புத்தி கூறு இரும்பு சுவத்தையும் தொலைச்சிக்கிட்டு போயிடும். ஏன் இரும்பு கோட்டையை கூட தூள் தூளா சுக்கு நூறா ஆக்கிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இப்ப ஜென் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2ஐயும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பயிற்சி செய்யாம 2ஐயும் ஒரு சேர ஒரே மாதிரி நாம பயிற்சி செய்யணும்னு சொல்லுது. உண்மையிலே ஓசையில்லா ஒளிவு இதைத்தான் செய்யுது. ஆனா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால்தான் இத உயர்நிலை தியானம்னு சொல்றோம். இது கத்துக்கிட்டீங்களுக்கு இல்லை, கைதேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான். உண்மையை சொல்ல போனா இந்த நிகழறி நிலையையும் மனசை ஒருமுகப்படுத்தலையும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது. 2மே ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி. சென்னனுடைய 6வது முதுபெரும் தந்தை என்ன சொல்றாரு? பிரக்ஞா இருக்கிற இடத்துல சமாதி இருக்கும், சமாதி இருக்கிற இடத்துல பிரக்ஞா இருக்கும். ஒயினன் சொல்றாரு, ஒன்று இல்லாம மற்றொன்று இல்லை என்று அடிச்சு சொல்றார். இந்த ஆழ்நிலை தியானங்கிற பறந்து விரிந்த இந்த எல்லையில்லாத வானில நம்ம ஒளிய போல பல மடங்கு வேகத்துல சும்மா அப்படியே பயணம் செய்யணும் அப்படின்னாக்க நிச்சயமா ஓசையில்லாத ஒளிர்வு என்ற தியானத்தால் மட்டும்தான் நாம சாதிக்க முடியும். காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை, லைக் பட்டனை சொடுக்கவும். ஜென் உலகத்துல ஓசையில்லா ஒளிவு அப்படிங்கிறது ரொம்ப பேர் போன ஒன்று, மிகவும் பிரபலமான ஒரு தியானம். அத ஷிகண்டசா பிறப்பின்மையில் உறைவது, திறந்த விழிப்புணர்வு, தியானமில்லா தியானம், முறையில்லா முறை, இப்படி பல பேர்கள்ல அதை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. சைனாவில் இதை மோஜோ
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியான முறை காவோடோங் பள்ளிக்கூடத்தை சார்ந்தது. காவோடோங் ஸ்கூல ஜென்ல ஜப்பான்ல சோட்டோ ஸ்கூல்னு சொல்லுவாங்க. உண்மையிலே 7ஆவது நூற்றாண்டுல சைனால 5 பெரும் பள்ளிக்கூடங்கள் இருந்தது. சென் பள்ளிக்கூடங்கள் குயாங், லின்ஷி, காவோடோங், ஃபேன், யுன்மேன் அப்படின்னு 5 விதமான பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இந்த 5 பள்ளிகளும் ஒரே சென் தியானத்தை 5 வெவ்வேறான பயிற்சிகள் மூலம் எப்படி முக்தி நிலையை அடையிறது, அதை வாழ்வாக்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல இந்த காவோடோங் என்ற பள்ளிக்கூடத்தை டோங்ஷாங் லியான்சி அவருடைய சீடர் காவோஷாங் வென்சி இந்த 2 பேரும் சேர்ந்து 9ஆவது நூற்றாண்டுல இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ஆரம்பிச்சப்ப இந்த பேர்ல ஆரம்பிக்கல. பின்னாடி வந்தவங்க இந்த 2 பேரையும் சேர்த்து காவோஷாங் டோங்ஷா 2ஐயும் சேர்த்து காவோடோங் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப பிரசித்தி பெற்றது என்றாலும் அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமலே ரொம்ப நாள் இருந்தது. பல பேர் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இதை பத்தி ஒரு தவறான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, விமர்சனங்கள் அதிகமாயிட்டே வந்தது. இதையெல்லாம் நிறுத்துவதற்காக 12ஆவது நூற்றாண்டுல ஹோங்ஷி அப்படிங்கிற ஒரு பெரிய ஜென் குரு ஒரு தெளிவான விளக்கத்தை தரார், தீர்க்கமான படத்தை கொடுக்கிறார். இது ஒரு அருமையான வழி நம்மளுடைய உண்மையான இயல்பை அறிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வாழ்வாக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வழி அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொல்றார். இது காலங்களை கடந்து வாழ எல்லையில்லா எழில் வழி காணொளி அலைவரிசை. 13ஆம் நூற்றாண்டுல டோகன் செஞ்சிங்கிற பெரிய சென்குரு ஷிகண்டசா அல்லது வெறும் அமர்வு என்ற பெயர்ல ஓசையில்லா உழைவு தியானத்தை ஜப்பான்ல ரொம்ப பிரபலியப்படுத்துறார். மொஜோவோ என்று அழைக்கப்படுகின்ற, சீனாவில் அழைக்கப்படுகின்ற இந்த ஓசையில்லா ஒளிவு தியானத்துக்கு ஷிகண்டசா என்ற பெயரை டோகன் செஞ்சியினுடைய குரு ரூஜின் தான் பெயரை கொடுக்கிறார். இந்த மோஜோவோ சைனாவிலிருந்து ஜப்பானுக்கு போனப்ப சரியா உட்காருதல தான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சமயத்துல என்ன சலனங்கள் இல்லாத அந்த மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாங்க. அந்த அழுத்தம் பெறவில்லை. 2 முக்கியம், 2 கண்கள் மாதிரி. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம ஓசையில்லா உழைவு தியானத்தை செய்யும் போது பத்மாசனத்துல சரியா அமரணும் அப்படிங்கிறதுல கருத்து கவனத்தை செலுத்துவதோட சலனமில்லாத மனசு இருக்குதாங்கிறதுலையும் கவனம் செலுத்தணும். அப்பதான் அது சரியான ஓசையில்லா உழைவு தியானமாகும். இந்த ஓசையில்லா உழைவு தியானங்கிறது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் அப்படி மலர்ந்து கட்ட அவிழும் போது அதை அப்படியே பரிசுத்தமா அனுபவிக்கிறது. அதுதான் ஓசையில்லா உழைவு தியானம். இந்த அருமையான அழகான உயர்வான தியானத்தை பற்றிய ஆழமான கருத்துக்களை இனிவரும் காணொளிகள்ல நாம பார்ப்போம்.
இக்காணொலியை கண்டு ரசித்ததற்கு நன்றி. இதை மறக்காம பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை உங்க நண்பர்களோடு குழுக்களோடு பகிருங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்ல பதிவு செய்யுங்க.